சொல்லணும். நம்ம வீட்டில் பிரியாணி தான், அதான் உண்மையே சொல்லியாச்சு. எக்ஸலண்டா, சூப்பர் அண்டு எக்ஸலண்டு அப்படிங்கிறாங்க ராமன். அம்புலா அமலகுமாரா, என்னது அமலகுமாரன் படிக்கிறேன். நாகர்கோயிலுக்கு வந்தா உங்களை பார்க்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு கம்பெனி விஷயமா வருமே. அங்குலி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சொல்லுவீங்களா? குமார், கண்டிப்பாக சொல்லுவேன். சரியா ஜான், நன்றி அப்படிங்கிறாங்க வீரசேனன். குமார், கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா, வாங்க நாகர்கோவிலுக்கு. நல்லா இருக்கும் குமார். ஓகேவா, பைக்ல வருவேன், இல்லாட்டி ஒத்தைக்கெல்லாம் வரமாட்டேன். ஜோன், ஹாய் ஜான், வாங்க. அம்மா வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. அருவி, அக்கா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஆமா அருவி, அது கன்னியாகுமரியில் தானே இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில். எந்த மீனாட்சி அம்மன் கோவில்? கன்னியாகுமரியில் இல்லையே, அது மதுரையில எல்லாம் இருக்குது அருவி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். நாங்கள் மருவத்தூருக்கு மாலை போட்டு போகணுமா, அப்போ ட்ராவல்ஸ் பிடிச்சி போகணும் அருவி, அப்போ போகணும். அல்லாம போனதில்லை. உங்களுக்கு எந்த ஊர் அருவி? மதுரையா? நீங்கள் காலேஜ் பொண்ணு மாதிரி அப்படியே அழகாக சூப்பராக இருக்கீங்க. குமார், அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் பெரிய ஆளுப்பா. பேபி பாண்டியண்ணா, வாங்க வாங்க பாண்டியண்ணா. அம்மா வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. வாங்க பாண்டியண்ணா. மேடம், இங்கே எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா? தென்காசிக்கு குத்தால அருவியில் குளித்திருக்கீங்களா? குத்தாலத்துக்கு வந்திருக்கீங்க குமார். நாங்கள் அப்போ ஒரு வாட்டி டூர், அப்போ குற்றாலம், பாவநாசம் எல்லா இடமும் போயிட்டு வந்தோம். அப்போ குற்றால அருவியில் குளிச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்து 3 நாளாக காய்ச்சல். அது நல்லா மூச்சு முட்டிட்டு தெரியுமா? அருவியில் குளிக்கும் போது நிறைய தண்ணி படபடன்னு கொட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியாது. எனக்கு முன்னுக்கு நிறைய பேர் நின்னாலாம் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறெல்லாம் வந்துட்டு. குமார், தென்காசியில் அப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்களே? இல்லைப்பா, தென்காசியில் சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை குமார். சும்மா நாங்கள் வேனு பிடிச்சி வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்தோம். எனக்கு பிடித்த உணவு பழையது, குடை மோர், பழைய கஞ்சி, அப்புறவுக்கு மோர், மிளகாய் வத்தல். அப்படியா வீரசேனன்? வெயிலுக்கு சாப்பிட நல்லா இருக்கும், மற்ற நேரம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், கஞ்சி குடிக்கணும்னு ஆசையாக இருந்துன்னு வச்சுக்கேன். சுடு சோறு இருக்குது பதியா, காலையில் பொங்கின சோறு, அதில் தண்ணியை ஊற்றுவேன், உப்பு போடுவேன், ஒரு மிளகாயை பிச்சு போடுவேன், அப்புறம் தேங்காய் இருக்குது தெரியுமா? தேங்காய் அதை கட் பண்ணி அதுக்குள்ளே போடுவேன். போட்டு தேங்காயும் எடுத்து சாப்பிட்டு சோறையும் சாப்பிடணும். அப்புறம் ஒரு கிண்ணிக்குள்ளே கொஞ்சம் கறியை ஊற்றி அந்த சோறை நம்ம கையில் வாரி வச்சுட்டு
எடுத்து அதில் ஒரு ஓட்டை போடணும் சோத்தில். ஓட்டை போட்டுட்டு அதில் ஊற்றி தின்னு பாரு.